ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த அம்மா அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த விஷயத்தை நீ கேட்க மறுக்கின்றாய். மீண்டும் ஒரு முறை சொல்ல வந்திருக்கின்றேன், என்னை அலட்சியப்படுத்தாமல். என்னவென்று கேட்பாயா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாயா? உன்னோடு நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது. உன்னை சுற்றி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது. உனக்காக இந்த வராகியானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் துணை இருப்பது, உனக்காக நான் முன் வந்து நிற்பதும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகியானவள் உனக்கே என்று துணை இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் எல்லாம் என் குழந்தை நீ தொலைத்து விட முடியாது. உனக்காக வேண்டி நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொண்டால் இந்த வராகியானவள் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு சொல்வது அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் அல்லவா? தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு நம்பிக்கையும் பிறக்கும் என்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உன் வராகியானவள் நான் உனக்காக வந்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதை வாயால் சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? இதை என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காலத்தின் கட்டாயம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நம்பிக்கையோடு கொடுக்க வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளும் நமக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும். எந்த நிலையிலும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். தேவையற்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாமும் போதும். என் அன்பு குழந்தையே, நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று கேட்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒருவர் பசியோடு இருக்கிறார், அதுவும் உன் கையால் தான் சாப்பிட வேண்டும் என்ற பசியோடு இருக்கின்றார். இப்படி உன் கையால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி பசியோடு ஒருவர் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவரின் பசியை போக்க நீ முயற்சி எடுக்க வேண்டும் அல்லவா? அவரின் பசியை போக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்ய வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராகு. உன்னுடைய இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதையும் நீ சிந்தித்து பழக வேண்டும். எதையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாதல்லவா? இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அது என்னவாகும், ஏதுவாகும், நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதையெதையோ யோசித்து எதையெதையோ சிந்தித்து நீ கலங்கி நிற்பதை எல்லாமும் தவிர்த்து உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கு உருவாக்கி தரும் இந்த விஷயங்களினால் நீ இனிமேலும் எதிலும் மனமுடைந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்திலும் மனம் குழம்பி விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது இனி எதை பற்றியும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படுவது இல்லை. எதை பற்றியோ என் குழந்தை நினைத்து நீ பதற வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கப் போவதில்லை. எல்லையில்லாத ஆனந்தம், எல்லையில்லாத மகிழ்ச்சி, இவை எல்லாமும் வேண்டுமென்று நீ சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கை நினைத்து கலங்கி நிற்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிய வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான புரிதல் என்பது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே,
யாருமே நம்மை எதிர்பார்ப்பது இல்லை. யாருமே நம்மை தேடி வருவதில்லை. யாரும் நமக்காக எதையும் செய்ய எண்ணுவதில்லை. என்ன நடந்தாலும் நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தானே என் குழந்தை நீ நினைக்கிறாய். ஆனால் இவையெல்லாம் முற்றிலும் பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. எது நடந்தாலும் நம்மை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும்பொழுது இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உன்னை சரியாகவே புரிய வைத்துவிடும் என்பதை மறக்காதே. சரியான மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கையும் உன்னை வாழ வைத்துவிடும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய். மிகப்பெரிய தெளிவை நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதுதான் உண்மை. அதிசயங்களும் தெளிவும் எல்லாம் உன்னை வந்து சேரும்பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு கட்டாயமாக புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவும் சரியாக உனக்கு கிடைத்துவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையையும் எண்ணி வருந்தாமல் இந்த வராகியானவள் நான் சொல்வது போல இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் உணர்கின்ற துரோகங்களையும் உணர்கின்ற இந்த சூழ்நிலைகளையும் வேறறுக்க நீ தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் வேண்டுமென்றே காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளையும் பல தீமைகளையும் இந்த மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதிலும் நமக்கான ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைத்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய தேடல்கள் முடிவு பெறுவதில்லை. இனி எதுவாகும் என்று என் குழந்தை நீ யோசித்து மனம் குழம்பாதே. உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இது சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். காரணத்தோடு தான் எல்லாமும் இங்கு நடக்கிறது. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு பாட வேண்டும். வாழ்க்கை உனக்கான நிலையான ஒன்றை உன்னிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இனி என்னவெல்லாமோ உனக்கு தெளிவாக கிடைக்க இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சூழ்நிலை எதுவானாலும் உனக்காக இந்த வராகியானவள் நான் இருப்பதில் உனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ தெளிவுபட முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதோ தெரியுமா? தெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்த பிறகுதான் உன்னை சுற்றி தெய்வம் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் எதுவானாலும் நாம் தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிறோம் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் எதுவுமே இல்லை என்று நாம் எப்பொழுதும் இனிமேலும் பதறிக்கொண்டிருக்காமல் எல்லாமுமாக நாம் தெய்வம் நம்மை காத்து நிற்கும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றிய பிறகுதான் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கத் தொடங்கியது. இதை இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. இதை இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் சொல்லிவிடவும் முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செய்திகளும் உன்னை சுற்றி இருந்து எத்தனையோ சூழ்ச்சிகளும் எத்தனையோ சோதனைகளும் உன்னை புரட்டி எடுத்தது என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? வேண்டுமென்றே உனக்கு கொடுத்த காயங்கள் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? இதை எல்லாமும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொரு வெற்றிகளும் நீ உன்னை நிச்சயமாக யார் என்று உணர வேண்டும். நான் எதிர்பார்த்த நேரங்களில் என் குழந்தை நான் சொன்ன ஒருவருக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் நிச்சயமாக நீ என்றோ மன தெளிவை அடைந்திருப்பாய். என்றோ இந்த வாழ்க்கையில் மன புரிதலை நீ பெற்றிருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கே என்று நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கட்டாயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. சரியில்லாத நிலைகளில் நாம் என்னவெல்லாம் யோசிக்கின்றோமோ அவையெல்லாம் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும். உனக்கு எப்பொழுதும் சரியான ஒரு புரிதல் நிச்சயமாக நம்பிக்கையோடு உன்னை தேடி வர வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் தெளிவோடு இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கென இந்த வாழ்க்கையில் தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக ஒன்று நம்மை வந்து சேராமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த வராகியானவள் சொல்கின்ற விஷயம் என்னவென்று இப்பொழுது உனக்கு நான் தெரியப்படுத்தவும் என் குழந்தை உன்னுடைய குலதெய்வத்தை உன்னுடைய கையால் உணவு உண்ண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வமானது உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்காக நீ உணவு கொடுக்க வேண்டும். அதாவது உன் குலதெய்வத்தின் சன்னதியில் நீ நிச்சயமாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று உன்னை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நேரம் நிச்சயமாக அவர்களின் அன்பை பெறுவதற்கு நீ தயாராகி விட வேண்டும். உன் கையால் உணவு உண்ண வேண்டும் என்று உன் குலதெய்வம் ஆசைப்படுகிறது என்றால்
நிச்சயமாக அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு என்பது சரியாக கிடைக்கும்பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலும் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும். நான் இருக்கும்பொழுது இனிமேல் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ யோசித்து யோசித்து இனி வருத்தம் கொண்டு நிற்காமல், அப்பா சொன்னது போல உன் குலதெய்வத்திற்கு பொங்கல் வழிபாடு செய்வதற்கு இப்பொழுதே நீ ஆயத்தமாகிவிடு. சரி, இதுவெல்லாமும் உடனடியாக என்னால் செய்ய முடியாது என்று நீ சொல்வாயானால் உன் குலதெய்வத்தை நீ நினைக்கிறாய் என்பதனை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? அதற்காகவாவது என் குழந்தை, முதலில் நீ செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? முதலாவதாக உன்னுடைய குலதெய்வத்தை என் குழந்தை நீ நினைக்கிறாய் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக உன் வீட்டில் ஒரு 11 ரூபாயை நீ முடிந்து வைத்துவிடு, அது போதும். மஞ்சள் வண்ண துணியில் நீ அவர்களுக்காக நீ முடித்து வைத்து விட்டால் அது போதும். நிச்சயமாக நீ அவர்களை நினைப்பதும் அவர்கள் உன்னை நினைப்பதும் அந்த நேரத்தில் உறுதியாகிவிடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். என்னவானது ஏதுவானது என்பதை எல்லாமும் நீ ஒரு ஓரமாக வைத்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன் வராகியானவள் நான் சொன்னதை செய். நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.